நிச்சயமாக. தென்காசி மாவட்டம் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள இலத்தூர் பகுதியில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஒரு ஆழ்மாட்டம் இல்லாத குளம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த குளத்திற்கு அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று முழுவதுமாக எரிந்த நிலையில் ஒரு சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து இலத்தூர் காவல்துறையினரானது அங்கு முழுமையாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் திடுக்கிடும் தகவல்கான வெளியாகியுள்ளது. மேலும் இப்பகுதியில் முழுமையாக எரிந்த சடலமானது இடது கை மட்டும் எரியாமல் கிடக்கப்பட்ட நிலையில் இதனை கொண்டு மேலும் அங்கு கிடந்த தடயங்களை கொண்டு காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். அப்பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மேலும் அப்பகுதியில் 3 தனிப்படை அமைத்து விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் தற்போது 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவகாசி பகுதி ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கமலி என்ற நபர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமலி என்பவர் சிவகாசி பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய கணவர் ஜான் கில்பர்ட். இவர் குடும்ப தகராறு காரணமாக சிவகாசி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று இவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக ஒரு சொகுசு காரில் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வலம் வந்துள்ளார். மேலும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்த நிலையில் இலத்தூர் பகுதியை தேர்ந்தெடுத்து அப்பகுதியில் வைத்து செவ்வாய்க்கிழமை அன்று உடலை முழுவதுமாக பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். இவ்வாறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இவர் சிசிடிவி கேமராக்களை கொண்டு காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டது. இவர் சிவகிரி பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்குவது போன்ற காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த அடிப்படையில் கமலி கொன்ற கணவர் ஜான் கில்பர்ட் இதற்கு உடந்தையாக இருந்த ஜான் கில்பர்ட்டின் தம்பி தங்க திருப்பதி ஆகிய இருவரையும் தற்போது இலத்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சம்பத்.